அண்டை நாடான இலங்கையின் அடுத்த அதிபரை தீர்மானிப்பதற்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. இது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். உலக நாடுகளை உற்று நோக்கும் தேர்தலாக மாறியிருக்கிறது இலங்கை அதிபர் தேர்தல். இதுவரை இல்லாத வகையில் தற்போது நடைபெறும் இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரா குமாரா திசநாயக்க மற்றும் ராஜபக்ச மகன் நமல் ராஜபக்ச, தமிழர்களின் பொது வேட்பாளராக அரிய நேந்திரன் என 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இலங்கை நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வோம் என்பதுதான் இந்த தேர்தலின் முக்கிய முழக்கமாக இருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது, புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் முதலீடுகள் என ஏராளமான வாக்குறுதிகளை அளித்து பரபரப்பாக இருந்த தேர்தல் களத்தின் பரப்புரை கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிந்தது. இலங்கை நாட்டில் வாக்களிக்க 1,71,00,000 வாக்காளர்கள் தயாராக இருக்கின்றனர். இதில் 40 லட்சம் இளைஞர்களின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இலங்கை தேர்தல் ஆணைய தலைவர் ரத்நாயகே தலைமையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 25 மாவட்டங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் அனுப்பப்பட்டுள்ளன. 13,400 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்க வாக்குச்சீட்டு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தயாராக இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் காவல்துறை, இராணுவம் என பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. 116 சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள், ஐரோப்பிய யூனியனில் இருந்து 78 பார்வையாளர்கள் கண்காணிக்க உள்ளனர். 73 ஆண்டுகள் இலங்கை வரலாற்றில் மும்முனை போட்டி நிலவுகிறது. பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு நடக்கும் அதிபர் தேர்தலில் வென்று ஆட்சி அரியணையில் ஏறப்போவது யார் என்பதற்கு 22ஆம் தேதி விடை கிடைத்துவிடும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.